கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமையானவர்களே, இந்த அருமையான மாலை நேரத்தில் மீண்டுமாய் உங்கள் முன்பாக நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு பாராட்டின தயவுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இங்கே வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின இந்த குழுவினர் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். மிக சிறப்பான கூட்டம், நல்ல சவுண்ட் சிஸ்டம், டிவி, மியூசிக், மியூசிஷியன் எல்லாத்துக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் சேர்ந்து நமக்கு இந்த கர்த்தருடைய வசனத்தை நம்ம சரியான விதத்தில் கொடுப்பதற்கு இவைகள் நமக்கு உதவி செய்கிறது. இதெல்லாம் செய்யணும்னு நினைப்பு ஒவ்வொருத்தருக்குள்ளே வர்றது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சிறந்த விதத்தில் நம்ம பரிமாறுகிறோம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்ளே கடந்து செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் இந்த மாலை வேளையிலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராகவும் அதை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகவும் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்ட பிறகு கூட இந்த பாவங்கள் உண்டு என்கிற மனசாட்சி அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று ஒரு தேவ மனுஷர் சொன்னார். நாம் ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட உடனேயே அவனுடைய பரலோக வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று சொன்னார். எப்படியா? அதாவது நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு பரலோக வாழ்க்கை ஆரம்பிக்கலையா? நம்ம ரட்சிக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே என்ன ஆயிடுச்சா? அந்த நிமிஷமே நம்முடைய பரலோக வாழ்க்கை ஆரம்பித்து விட்டதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கருத்தை நம்முடைய மனதுக்குள்ளே வைத்து கொண்டு நம்ம இந்த செய்திக்குள்ளே போகலாம். சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். நான் பரலோக வாழ்க்கையை அனுபவிக்க, இப்போதே அனுபவிக்க 100% தகுதி உள்ள ஒருவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போது நமக்கு பரலோகத்துக்கு போவியா போக மாட்டியா அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் பயமுறுத்திட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு மனிதன் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட உடனேயே அவன் எங்கே தான் இருக்கிறானா? பரலோகத்துக்குள்ளே தான் இருக்கிறானா. இந்த பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்த போதும் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் நாம் பரலோகத்தில் தான் வாழ்கிறோன்னு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இப்பயே நம்ம பரலோகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆமென். ஒளியுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் நீங்களும் நானும் பங்கடைகிறோம். ஹல்லேலூயா. அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைதல். அதாவது பரலோகத்தில் இன்னைக்கு இருக்கிற தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள், அவங்களாம் என்ன ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை இங்கேயே நம்ம அனுபவிக்க முடியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையானவர்களே, இதை ஏன் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கட்டளையிட போகிறாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதுவரைக்கும் இந்த உலகத்தில் ஏற்பட்ட எந்த எழுப்புதல்களையும் விட வரப்போகிற எழுப்புதல் ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது. சொல்லப்போனால் இதுவரைக்கும் உலகத்தில் வந்த எந்த எழுப்புதல்களும் பிரகாசமாக எரிஞ்சு அப்புறம் மங்கி போயிடுச்சு. ஆனால் இப்போ கடைசி நாட்களில் கர்த்தர் வசனத்தின் மூலமாக எழுப்புதலை கொடுத்துட்ருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வந்த எழுப்புதல்கள் வல்லமைகள், வரங்கள், அவைகளின் அடிப்படையில் வந்துச்சு. வல்லமைகள், வரங்கள் நம்மளுக்கு தேவை, 100% நமக்கு தேவை. அதை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம், அதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் தான் கர்த்தருடைய திரு வசனத்தின் மூலமாக எழுப்புதலை கொடுக்கிறார். வெளிப்பாடுகளின் மூலமாக ஒரு எழுப்புதலை கொடுக்கிறார். என்ன ஆக போகுதுன்னா, பரலோகத்தில் நம்ம இருக்கிற மாதிரியே இங்கே வாழ போகிறோம்.
ஹல்லேலூயா. அப்படி ஒரு வித்தியாசமான பரிசுத்தம் தேவ பிள்ளைகளுக்குள்ளே வரப்போகிறது. ஹல்லேலூயா. இப்போ சில பேர் சொல்லுவாங்க இப்படிலாம் நடக்குமான்னு. அடப்பா, பிசாசு அவனுடைய காரியங்களை அதிகமாக்கிக்கிட்டே அதிகமாக்கிட்டு இருக்கான்ல. இப்போ நாங்கள் பிறந்து வளர்ந்தப்போ நான் சொல்கிறேன் 50-40 வருஷத்துக்கு முன்னாடி, 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாவங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற பாவங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? எவ்வளோ பாவம் பெருகி இருக்கு இல்லைங்களா? அந்த காலத்துலலாம் ஏதோ யாரோ சொன்ன வார்த்தை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் கரையில் வச்சுக்கிட்டு அந்த பாவத்தை பார்க்கக்கூடிய நிலையில் உலகம் இருக்கு. பாவம் பெருகி இருக்கு, அநியாயங்கள் பெருகி இருக்குது, அக்கிரமங்கள் பெருகி இருக்குது, பிசாசுடைய அவனை ஆராதிக்கிற ஆராதனைகள் கூட பெருகி இருக்குது. அருமையானவர்களே, தேவன் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டார். இந்த நாட்களில் அவர் பைபிளில் சொன்னபடி அவர் சொல்றார், தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தினார். ஆமென். அப்போ அவருடைய மற்ற பிரஸ்தாபங்கள்லாம் ஏற்கனவே வெளிப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. புரியலன்னா கூட பரவாயில்ல, கேளுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இது நடக்க போகுது. திடீர்னு கர்த்தர் தம்முடைய சகல வல்லமைகளையும் தான் ஜனங்களுக்குள்ள வெளிப்படுத்த போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு செங்கடல் அவர் கர்த்தர் தான் ஜனங்களுக்காக பிளக்கிறார். எரிகோ போன்ற பெரிய கோட்டையை உடைக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதை விட இப்போதான் அதிகமாக செய்ய போறார். இப்போ ஜனங்களுக்காக செஞ்சார், இப்போ ஜனங்களுக்குள்ளேயே செய்ய போறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள் அவங்கள அறியாமையே ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வாழ போறாங்க. ஹல்லேலூயா. அது யாரும் சொல்லி கொடுத்து வாழ்ற பரிசுத்தம் இல்லை. பரலோகத்துக்கு போன பிறகு நம்ம எப்படி பரிசுத்தமா இருப்போம்? ஹலோ, இருக்கீங்களா? பரலோகத்துக்குள்ள பாவமே இல்லை. பரலோகத்துக்குள்ள போன பிறகு யாராவது ஒருத்தர் உங்களை பரிசுத்தமா வாழணும்னு சொன்னாதான் வாழ்வீங்களா? இல்லை. அங்க பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கு. தானா பரிசுத்தமா இருப்போம். அப்படி ஒரு பரிசுத்த அபிஷேகத்தை, பரிசுத்தத்தின் வெளிப்படுத்தப்படுதலை கர்த்தர் இந்த நாட்களில் தம்முடைய ஜனங்களுக்குள்ள கொடுக்க போறார். ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ற எந்த தீர்க்க தரிசனத்தை விட இது பெரிய தீர்க்க தரிசனம். அடுத்து ஒரு பரிசுத்தத்துக்குள்ள ஜனம் நிற்கும் போது எந்த அசுத்தாவி அவங்கள பக்கத்தில் வர முடியும்? எந்த நோய் பக்கத்தில் வந்துட முடியும்? கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுக்க போறாரு. அது எப்படி இருக்க போகுது தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைங்க யாருக்கும் எந்த வியாதியும் வரப்போறதில்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க. என்ன ஆச்சு? எப்படி ஜனங்க பரிசுத்தமா இருக்காங்க? இவங்க மட்டும் பரிசுத்தமா இருக்காங்களாமே, பாவமே செய்யறது இல்லையாமே அவங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ சோதனை வந்தாலும் அவங்க பாட்டுக்கு ஜெயிக்கிறாங்களாமே. எப்படிதான் அவங்களால பாவம் செய்யாம இருக்க முடியுது? எல்லாம் சுகமா இருக்காங்களாமே. டாக்டர்ஸே கைவிடுறாங்களா, ஆனா இவங்களாம் சுகமா எந்திரிச்சு ஓடுறாங்களா? ஹல்லேலூயா. பைபிளில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் நேரடியா நிறைவேற போகிற ஒரு காலத்துக்குள்ள நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தையை, இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றதுக்காக கர்த்தர் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா யாராவது சொன்னாதானே அது வெளியில வரும். ஆமென். திடீர்னு அப்படி நடக்க போகுது. கர்த்தருடைய ஜனங்க திடீர்னு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வர போறாங்க. ஹல்லேலூயா. திடுதிப்புன்னு ஜனங்க, தேவ ஜனங்க சுகமா ஆரோக்கியமா இருக்க போறாங்க. வேதத்தில் எழுதியிருக்கிறபடி வயதானவர்கள் கூட அவங்களுடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆக போகுது. அப்படிதான் ஆக போகுது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? இல்லை இதுக்காக கர்த்தர் எதையாவது செஞ்சு வச்சிருக்கிறாரா? அதை தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்? இதோ வழக்கமாக ஒரு கதை கேட்டுலாம் நம்ம முடிக்க போறதில்லை. இப்படி ஒரு எழுப்புதலை கர்த்தர் இந்த உலகத்துக்காக வச்சிருக்கிறார், தான் பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறார். அதை நான் மனதார விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சிறு வயதிலிருந்தே எழுப்புதல்களின் சரித்திரங்களை நிறைய வாசிச்சிருக்கேன். பாருங்க, இந்தோனேஷியாவில் எழுப்புதல் வந்துச்சு, கொரியா தேசத்தில் எழுப்புதல் வந்துச்சு, இங்கிலாண்டில் கூட எழுப்புதல் வந்துச்சு. ஆனால் அந்த எழுப்புதல் எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு காணா போச்சு.
அதெல்லாம் ஏன் காணா போச்சு? எனக்கு அதெல்லாம் ஒரு ஆச்சரியம். அதெல்லாம் குறித்து ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ தான் கர்த்தர் சொன்னார், இல்லைப்பா, இப்போ நான் ஒரு எழுப்புதலை கொடுக்க போகிறேன். அதை இந்த இந்திய தேசத்திலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அதை இந்த தமிழகத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இப்படி நடக்க தான் போகுது. இதை எல்லாருடைய கண்களும் பார்க்க தான் போகுது. ஹல்லேலூயா. சரி, அதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார் அதை பார்க்கலாம். அதை பார்க்கலாங்களா? ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு உள்ளே போகலாங்களா? நீங்களே ஒரு பாட்டு சொல்லுங்களேன், பாடலாம். இது சம்பந்தமா என்னம்மா? மறுரூபமலை காலையில் பாடினாங்க. சரி, பாடலாம். மறுரூபமலையின் அனுபவத்தில். ஆனால் இப்போ நம்மளுக்கு வரப்போகிற மகிமை அதை விட பெரிய மகிமை. மறுரூபமலையின் அனுபவத்தை விட பல 100 மடங்கு பெரிய மகிமை இப்போ நம்மளுக்கு வெளிப்பட போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, பாடலாம். ஒரு முறை ஒரு மலையில் தான் நான் உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், உபவாசத்தில். இந்த மாதிரி மலை இல்லை, இவ்வளோ பசுமையான மலைலாம் இல்லை. அது காஞ்சு போன மலை. ஆமாம், வெறும் பாறை தான் இருக்கும். அது ஒரு மாதிரி செங்குத்தான மலை. ஒரு பக்கம் அப்படியே ஏறிட்டு அந்த பக்கம் அப்படியே செங்குத்தாக இருக்கும். அந்த இடத்துல தான் உட்காந்து ராப்பகலாக உபவாசி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, என்னாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்க வேணாம், ஒரு வசனத்தில் இஸ்ரவேலின் 80 மூப்பர்கள் கர்த்தரை, அப்படியே இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள்னு எழுதியிருக்கு. இந்த மோசே அந்த 80 பேரை எங்கே கூப்பிட்டு போனாராம்மா? மலைக்கு மேலே கூப்பிட்டு போனாராம். இஸ்ரவேலின் தேவனை நேராகவே வந்துட்டாராம். ஹல்லேலூயா. இதை பார்த்துட்டு, இதை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படாத அவங்களே உங்களை பார்த்துருக்காங்கண்ணா, அது எப்படி நான் பார்க்காம இருப்பேன்? எனக்கு நீங்கள் உங்களை காட்டியே ஆகணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். அப்போது திடீர்னு பாருங்கள், ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவரா, அதுவும் வானத்துக்கும் பூமிக்கு, நான் வேற மலை உச்சியில் உட்காந்துருக்கேன், அங்கேருந்து கீழே அப்படி ஒரு பிரம்மாண்டமாக அவரோட காட்சி அவர் காண்பித்தார். நல்லவர். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் அந்த பாட்டை எழுதினேன். மறுரூப மலையின் அனுபவத்தில் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கிறேன். பாடலாமா? அங்கு உமக்கொரு கூடாரம் போடுவே, அதில் உம்மோடு என்றென்றும் வாழுவே. அங்கு உமக்கொரு கூடாரம் போடுவே, அதில் உம்மோடு என்றென்றும் வாழுவே. மறுரூபமலையின் அனுபவத்தில் மகிமையின் இயேசுவை நான் பார்க்கிறேன். இந்த பாட்டில் ஸ்பெஷல் சாங்கை பாடவே முடியாது போல இருக்கு. எல்லாரும் பாடி, வெரி குட், நல்லதுதான். இந்த பாடலில் எழுதும் போது நான் இந்த மறுரூபமலையின் காட்சியவும் மத்தேயு 17 இருக்கு, அதையும் தியானிக்கிறேன். அதில் பாருங்க, அந்த பேதுரு அவரை பார்த்தோன்னே, அந்த மறுரூப மகிமையில் பார்த்தோன்னா உடனே அவர்கிட்ட சொல்கிறானா, அன்ற எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடலாம், மோசேக்கு ஒரு கூடாரம் போடலாம், உமக்கு ஒரு கூடாரம் போடலாம். யோசிச்சு பாருங்க, இயேசுக்கு ஒரு கூடாரம் போடுறான்னா அது ஓகே, எலியாவுக்கு எதுக்கு கூடாரம்? மோசேக்கு எதுக்கு ஒரு கூடாரம்? ஆனால் அவன் அதை தான் சொல்கிறான், உமக்கு ஒரு கூடாரம் போடலாம், எலியாவுக்கு ஒன்று போடலாம், மோசேக்கு ஒன்று போடலாம். ஏன்னா இந்த பேதுரு பாருங்க, கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க, யோவான், யாக்கோபு. இவங்களும் சேர்ந்து அவர் கூட வந்துடக்கூடாது. ஆமாம், எலியாவோட கூடாரத்துக்கு யோவானையோ யாக்கோபையோ அனுப்பி விட்றலாம், மோசையோட கூடாரத்துக்கும் யோவானையோ யாக்கோபையோ அனுப்பி விட்றான். இயேசுவோட கூடாரத்தில் நான் மட்டும் அவர் கூட அந்த மகிமையில் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆசையும் தியானிச்சு தான் நான் அந்த பாட்டை எழுதினேன். பாடலாமா? மறுரூபமலையின் அனுபவத்தில் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கிறேன். மறுரூபமலையின் அனுபவத்தில் மகிமையின் இயேசு
அதில் உம்மோடு என்றென்றும் வாழுவே. அங்கு மறுரூப மாலையில் கண்ட மகிமை என் மனதை அதனால் நிறைத்து கொண்டேன். எல்லாரும் மாலையில் நின்று நான் இறங்கி விட்டேன். அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. மாலையில் நின்று நான் இறங்கி விட்டேன். அங்கு உமக்கொரு கூடாரம் போடுவேன். அதில் உம்மோடு என்றென்றும் வாழுவேன். அங்கு உமக்கொரு கூடாரம் போடுவேன். அதில் உம்மோடு என்றென்றும் வாழுவேன். கண்மலை வெடிப்பினில் மறைந்து கொண்டேன். உம் காயங்களின் மறைவில் தஞ்சம் புகுந்தேன். எல்லாரும் முகங்காண தகுதி பெற்றேன். அப்பா உம்மை போல் நான் மாற விருப்பம் கொண்டேன். உந்தனின் முகம் காண தகுதி பெற்றேன். அப்பா உம்மை போல் நான் மாற விருப்பம் கொண்டேன். அங்கு உமக்கொரு கூடாரம் போடுவேன். அதில் உம்மோடு என்றென்றும் வாழுவேன். அங்கு உமக்கொரு கூடாரம் போடுவேன். அதில் உம்மோடு என்றென்றும் வாழுவேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 51 சங்கீதத்தை கரத்தில் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 51 10-11 வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இங்கே தாவீது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். என்ன நேரம்னு நம்மளுக்கு தெரியும். இந்த 51 சங்கீதத்தோட அந்த பிராக்கெட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், பத்சேபால் இடத்துல அவன் பாவம் செய்கிறான். அவன் பாவம் செய்த பிறகு அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல. இந்த திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி மாட்டிக்கிட்டான். அதனால அவன் என்ன பண்ணுறான், அந்த அவளோட புருஷனையும் என்ன பண்ணுறான், கொன்று போடுறான். அதுவும் ரொம்ப டெக்னிக்காக கொள்கிறான். நேரடியாக நெஞ்சில் குத்தலை, ரொம்ப அழகாக முதுகில் குத்துறான். அப்படியே பேசி அனுப்பி அவன் கையிலேயே அவன் சாவுக்கு என்ன கொடுத்து அனுப்புகிறான், லெட்டரை கொடுத்து அனுப்புகிறான். ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காரியம். ஏன்னா பல வருஷமாக அவர் அரசியல்வாதியாக இருந்துட்டார்ல. அவர் ஒரு மேய்ப்பனாக இருந்தோம், பல வருஷம் அரசியலில் இருந்ததுனால அவர் அரசியல்வாதி மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சிட்டார். கவனிச்சுட்டே வாங்க. ஆனாலும் இந்த தாவீது எல்லாரும் மாதிரியும் கிடையாது. ஹல்லேலூயா. தாவீது ஒரு நீதிமான். அவன் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய இதயத்தை அறிந்த ஒரு மனுஷன். அருமையானவர்களே கவனிங்க, அந்த தாவீதுடைய வாழ்க்கைக்கு இப்போ ஒரு பிரச்சனை சேருது. இந்த பத்சேபால் விஷயத்தில் அவன் தப்பு செய்து, அடுத்து அந்த விபச்சாரத்தை தொடர்ந்து கொலையும் செய்து, அந்த கொலையினால சொல்லப்போனால் அந்த கொலையும் செஞ்ச பிறகு அதை விட மோசமான விஷயம், அவனுக்கு அது குத்தவே இல்லை. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்ணல, உறுத்தவே இல்லை. எப்போதான் உணர்வு வருதான், அவனுக்கு ஒரு குழந்தையே பிறந்துருச்சு. அப்போ எப்படியும் 10 மாசம் 1 வருஷம் ஆயிடுச்சுல. அப்போதான் நாத்தான் தீர்க்கதரிசி என்ன பண்றாராம், அவனிடத்துல சொல்றாராம்,
கர்த்தருடைய காரியத்தை ஒரு கதை மாதிரி சொல்லி அவன் வாயிலிருந்தே நியாய தீர்ப்பை வர வைக்கிறான். இவன் ஏன்னா அவன் தானே ராஜா, அவனுக்கு வேற யார் நியாய தீர்ப்பை கொடுக்க முடியும்? அதனால அவன் வாயிலிருந்தே நியாய தீர்ப்பை நாத்தான் கொண்டு வர. ஆக்சுவலாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, இந்த நாத்தானும் தாவீதோட ஒரு மகன் தானா, தாவீதோட ஒரு மகன் தானா நாத்தான் தீர்க்கதரிசி கூட. ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் ராஜா, எப்படி சொல்ல முடியும்? அதனால ஒரு கதை மாதிரி சொல்லி அவர் வாயிலிருந்தே நியாய தீர்ப்பை கொண்டு வந்து, நீதான் அந்த மனுஷன் அப்படின்னு, அந்த மனுஷன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு தாவீது சொல்லும் போது, கரெக்ட், நீதான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு காரியம் அங்கே நிகழுகுது. கவனிச்சுட்டே வரீங்களா? சரி, இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா வருகிற ஒரு தீர்க்க தரிசனம் அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. என் கூட 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், அதுல 10வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2 சாமுவேல் 12:10. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். இப்போ கவனிங்க, இதை நீங்க, நமக்கு தெரியும், இது ஃபுல்லா உங்களுக்கே தெரியும் விஷயம்லாம். அங்க அவன் பத்சேபாளுக்கு பெற்றெடுத்த பிள்ளை சாகுதா இல்லையா? அதுக்காக அவன் உபவாசம்லாம் எடுத்து ஜெபிக்கிறான். கர்த்தர் என்ன பண்ணல, அந்த ஜெபத்தை தள்ளி விடுற. ரொம்ப பயங்கரமா இருக்கு. கடைசியில் பிள்ளை செத்து போச்சு. தாவீது என்னென்னமோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டாரு, ஜெபத்துக்கு பதில் இல்லை. சரி, பிள்ளை செத்து போச்சு, அதாவது நியாய தீர்ப்பு. பாவம் செஞ்சான், அதுக்கு என்ன வந்துருச்சு? இப்போ அந்த பிள்ளை செத்தது தாவீதுக்கு மட்டுமா இல்லை பத்சேபாளுக்கும் சேர்த்தா? 2 பேருக்கும் சேர்த்தா. 2 பேருக்கும் தானே அது பிள்ளை. ஸோ 2 பேருக்குமே ஒரு தண்டனை கிடைச்சாச்சு. அருமையானவர்களே, இப்போ ஒரு தண்டனை கிடைச்ச பிறகும் அங்க வேற ஒரு வார்த்தை அங்க சேர்க்கப்படுது. கவனிங்க, உன் பிள்ளை சாகுன்னு மட்டும் சொல்லலை, அப்புறம் இன்னும் சிலதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய ஸ்திரீகளை எடுத்து நான் அடுத்தவனுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. சரி, அதோட முடிஞ்சிச்சானா? இல்லை, உன் பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காது இருக்கும். அப்படின்னா என்ன? பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காது இருக்கும்னா என்ன அர்த்தம்? ஒரு சாபத்தை அது குறிக்குது. அது என்ன குறிக்குது? ஒரு சாபத்தை குறிக்குது. அருமையானவர்களே, இன்றைய செய்தி உங்க வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தேவையான ஒரு செய்தியா இருக்க போகுது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு எழுப்புதலை குறித்து நம்ம பார்த்தோம். இப்படி ஒரு எழுப்புதல் வரப்போகுது. ஆனால் அந்த எழுப்புதல் வரப்போகுதுன்னா அதுக்கு ஆண்டவர் ஏதாவது செஞ்சு வச்சிருக்கிறாரா, ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரா? அதை தான் இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். சொல்லப்போனால் தாவீது அதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட் கொடுத்த மாதிரி. இப்போ அவர் ஒரு பாவம் செஞ்சாரு, உண்மைதான், அவன் பாவிதான்ப்பா, பாவம் செஞ்சிட்டான், விபச்சாரமே பண்ணிட்டான், கொலையும் பண்ணிட்டான்ப்பா, சரிப்பா. இப்போ கர்த்தர் அவனுக்கு தண்டனை கொடுத்தாரு. ஆமாப்பா, தண்டனை கிடைக்குதுப்பா, குழந்தை சாவுதுப்பா. அப்புறமேல இவனுடைய ஸ்திரீகள் அடுத்தவனுக்கு கொடுக்கப்படுதுன்னா ரொம்ப கொடூரமானதுங்க. சரி, ஆனா அந்த தண்டனையோட முடியல. கவனிங்க, தண்டனையோட முடியல. சொல்லப்போனா உலக பிரகாரமா, அருமையானவர்களே கவனிங்க, உலக பிரகாரமா அவன் மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா, அந்த உரியாவோட அம்மாவோ அப்பாவோ தாவீது மேல கேஸ் போட்டிருந்தா என்னங்க கிடைச்சிருக்கும்? ஒரு தண்டனை கிடைச்சிருக்கும். ஆனால் தண்டனையோட என்ன ஆயிருக்கும்? முடிஞ்சிருக்கும். இங்க ஆவிக்குரிய நிலையில வேற மாதிரி வருதுப்பா. தண்டனை மட்டும் இல்லை, கூடவே இன்னொரு ஒரு சாபமும் வருது. அது என்ன சாபம்? பட்டயம் உன் வீட்டை விட்டு என்றைக்குமா. ஐயோ, அது பயங்கரமா இருக்கு. அப்படின்னா என்னன்னைக்கும் உன் வீட்டை சுத்தி என்ன இருக்கும்? ஒரு பட்டயம் இருக்குன்னா என்ன பார்த்தோம்? ஏதோ ஒரு சாபம் வந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு நஷ்டம் வந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கும். ஹலோ, இருக்கீங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம செய்யற நல்லது கெட்டதை வச்சு நம்மளுக்கு எல்லாம் நடக்குது. இல்லைங்க, இல்லை. இப்ப சில பேர் சொல்ற மாதிரி நான் நிறைய நல்லது செஞ்சுட்டேன்னா கெட்டதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? கடவுள்
தராசில் நிறுத்து பார்த்து கொடுப்பாரு? கிடையாதுப்பா, கிடையவே கிடையாது. இப்போ உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டா என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும்னு 1-14 வரைக்கும் எழுதியிருக்கு. அதுக்கு பிறகு இருக்கிற வசனங்கள் பாருங்க. ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை நீ கை கொள்ளலைன்னா சாபங்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அது இந்த ஆசீர்வாதத்தோட லிஸ்ட்டை விட 3 மடங்கு அதிகம். கொடுமையா இருக்கு பாருங்க. கவனிச்சுட்டே வரீங்களா? கவனிக்கிறீங்களா? இப்போ எல்லாருமே அந்த சாபத்துக்குள்ள தான் இருந்தாங்க. மொத்த இஸ்ரவேல் ஜனமும், ஏன்னா எல்லாருமே பாவம் செஞ்சிருக்காங்க. அப்படிதானே? எல்லாருமே பாவம் செஞ்சிருக்காங்கல்ல. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றான், ஒருவனாகிலும் இல்லப்பா. அவர் தேடினாராமா நியாயப்பிரமாணத்தை. எவனாவது ஒருத்தனாவது கரெக்டாக ஃபாலோ பண்ணானா ஒரே ஒருத்தன் கூட இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தனை பேருக்கும் சாபம் இருக்குப்பா. எப்பா எப்படிப்பா தாங்கிறது? கவனிக்கிறீங்களா? திரும்ப சொல்றேன், ஒரு தனி மனுஷன், அந்த மனுஷன் அவன் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் நல்லவனா இருக்கேன், நான் நல்லதே செய்கிறேன், ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன்னு சொல்லி செய்யும்போது அவன் நல்லா இல்லை இருக்கணும். திடீர்னு அவனுக்கு ஒரு சாபமோ காயமோ வரும்போது, எனக்கு ஏன்பா இந்த சாபம், எனக்கு ஏன்பா இந்த காயம்னு அந்த மனுஷன் கேட்கும்போது, எப்பா இது ஒன்று இல்லை, உங்கள் அப்பா, அது உங்கள் அம்மா இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சா 45 வருஷத்துக்கு முன்னாடி, அதோட சாபம் உன் மேலே வந்து கேட்கப்படுது. இல்லையா உன் பாட்டி ஒரு தப்பு செஞ்சா, எப்போ அது 73 வருஷத்துக்கு முன்னாடி, அதோட சாபம் உன்கிட்ட கேட்கப்படுதுன்னு சொன்னா எங்க நம்ம என்ன பண்ணது? இருக்கீங்களா? இப்ப அதை சுமந்து தான் ஆகணுமா? இப்ப பாருங்க, இதை போய் தேவ சமூகத்தில் கொடுத்து கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அருமையானவர்களே கவனிங்க. இன்னும் கொஞ்சம் வேதத்தை, பைபிளை கொஞ்சம் நல்லா ஆழமா படிக்க கத்துக்கோங்க. யோபுவின் நேரத்தில் யோபு வந்து புலம்புறாரு. அதாவது யோபுவுக்கு ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு யோபுவுக்கு தெரியல. ஹலோ பா, பிரச்சனை வந்துச்சுப்பா, அது வேறப்பா. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னே தெரியல. யோபு சொல்லப்போனா தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு எதுக்கு இது வந்துச்சு? நான் நல்லா தானே செஞ்சேன், இதை தானே செஞ்சேன். வேற வழியே இல்லாம அவர் ஆண்டவர் மேல பழி போடுற மாதிரி போடுறாரு. கவனிக்கிறீங்களா? ஜனங்களும் அப்படித்தானே செய்யறாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது, அதுவும் தேவ பிள்ளைக்கு வரும்போது, கடைசியில் சுத்தி சுத்தி எங்க தான் பழி போடுறாங்க. ஏன் தான் இந்த கடவுள் இப்படி பண்றாரோ, ஏன் தான் கர்த்தர் இப்படி பண்றாரோ. இன்னும் கொஞ்சம் சாதாரண ஜனங்க எப்படி பேசுவாங்க? அவருக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா? கர்த்தருக்கு மட்டும் காது இருந்துச்சுன்னா அப்படிலாம் செய்வாரா? கண் இருந்துச்சுன்னா செய்வாரா? என் கூட தானே இருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனுமே ஒரு அழுத்தத்துக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, காயத்துக்குள்ள போகும்போது, எப்பா ஒரு சின்ன பிரச்சனைன்றது வேறப்பா. ஆனா தொடர்ந்து பிரச்சனையிலே இருந்தா என்ன பார்த்தோம்? மனசு சோர்ந்து போதில்ல. ஹலோ, சோர்ந்து போதில்ல மனசு. யோபு என்ன சொன்னாராம் தெரியுங்களா? இப்போ டைம்ல நம்மளுக்கு வாசிக்க. அவனை சொல்ற, ஆண்டவரே நான் என்ன திமிங்கலமான்னு கேட்குறான். யோபு என்ன கேட்குறான்? நான் என்ன திமிங்கலமா? நான் ஒரு அற்ப மனுஷன்ப்பா, எனக்கு எதுக்குப்பா இவ்வளோ பாடு? நான் என்ன சமுத்திரமா? ஏன் சமுத்திரத்துல தான் எல்லா நாட்டோட குப்பையும் கொட்டுறாங்க, அப்படிதானே? எல்லா குப்பையும் எங்கே தான் கொட்டுறாங்க? சமுத்திரத்துல தான் கொட்டுறாங்க. இப்போ யோபு கேட்குறேன், நான் என்ன சமுத்திரமா எல்லாத்தையும் வந்து என் மேலே கொட்டுறது? நான் ஒரு அற்பமான மனுஷன்ப்பா, எதுக்குப்பா என்னை தொடர்ந்து இப்படி தொந்தரவு படுத்துறீங்க? இப்போ நல்லாவே தெரியும், யோபுலாம் ஆண்டவரோட நடந்த ஒரு மனுஷன் இல்லையா? நல்லாவே தெரியும் கர்த்தர் நல்லவர்னு. ஆமென். கர்த்தர் நல்லவர்னு எல்லாத்துக்குமே புரியுதுங்க. ஆனா அந்த ஒரு பாடுகள்ல, அழுத்தத்தில், குழப்பத்துக்குள்ள போகுது. ஏன் எனக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனை வருது? எனக்கு ஏன் இந்த பாடுகள் வருது? ஏன் இந்த அழுத்தம் வருது? இப்ப தாவீது பாருங்க, உண்மையிலே பாருங்க, யோபுவை விட தாவீது ரொம்ப அறிவாளி. ஹல்லேலூயா. அவன் உண்மையிலே அறிவான ஒரு மனுஷன். அருமையானவர்களே, அவங்களாம் தான் நம்மளுக்கு நல்ல வழியெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க.
இப்போ தாவீது வந்து கேட்குறான், ஆண்டவரே இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி அது பாவம் தான், இன்னொருத்தனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டது பாவம், அடுத்து அவள் புருஷனை கொண்டது அதை விட பெரிய பாவம். சரி, அதுக்கு இப்போ அவன் கேட்குறான், நான் தான் பலியை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன்ல. ஹல்லேலூயா. பாருங்க, சவுல் வந்து தாவீதை துரத்துற நேரத்தில், திரும்ப சொல்கிறேன், உங்களில் யாருக்காவது இது புரியலைன்னா பரவாயில்ல, உள்ளே வாங்கி போட்டுக்கோங்க, என்னைக்காவது உங்களுக்கு அது புரியும். இந்த சவுல் அவனை தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில். அப்போது ஒரு நேரத்தில் தாவீது தூரத்தில் நின்றுக்கிட்டு, மலை உச்சியில் நின்றுக்கிட்டு சொல்கிறானா, இப்போ கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எழுப்பி விட்டுருந்தா அவர் என்கிட்ட காணிக்கை வாங்கி கொள்ளுவாராகன்றான். இது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? இதில் படிச்சிருப்பீங்க, ஆனால் கணக்கு பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ ஒரு பிரச்சனை தொடர்ந்து ஒரு தொல்லை துரத்திக்கிட்டே வருது. எப்படிங்க இருக்கும்? ஒரு நாள் மனசு சோர்ந்து போகும்ல. எவ்வளோ நாள் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா? இங்கே அங்கே இங்கே அங்கே. அப்போ அந்த தாவீது சவுல்கிட்ட சொல்கிறான், ஏன் எனக்கு விரோதமாக வர? நான் உனக்கு விரோதமாக ஒன்றுமே பண்ணலையே. அந்த சவுலை கர்த்தர் அவன் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. தாவீது சொல்கிறான், ஐயோ, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே நான் கை போட மாட்டேன் சொல்லிட்டு அவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை என்ன பண்ணானா? அறுத்துக்கிட்டான். அதை காமிச்சு தான் தாவீது பேசுகிறான், ஐயா பாருங்க, ஏன் நான் உங்களை கொல்லணுன்ற ஐடியாவே எனக்கு இல்லை. கர்த்தரே உங்களை என் கையில் ஒப்பு கொடுத்து கூட நான் என்ன பண்ணல, உங்களை கொல்லலை. ஒருவேளை உங்களை கர்த்தர் தான் எனக்கு விரோதமாக எழுப்பி விட்டுருந்தா. எங்கே வந்து முடிக்கிறான் பாருங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது ஒரு பிரச்சனை வருது, ஒரு குடும்பத்தில் சண்டை வருது, என் புருஷன் தாங்க, அந்த ஆள் தாங்க இப்படி பண்ணார், எல்லாம் அப்படி. கடைசியில் தோண்டி பார்த்தா புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு வச்சுக்கலாம். இல்லைங்க, என் மாமியார் தாங்க, அதுதாங்க என் புருஷன் தூண்டி விட்டுருங்க. அப்படியே கடைசியில் தோண்டி பார்த்து மாமியார்ட்டையும் தப்பு இல்லைன்னு பார்க்கலாம், நினைக்கலாம். அப்போ எங்கே யார் தான்ப்பா பண்ணது அப்படின்னா சுற்றி கடைசியில் சாமிகிட்ட தான் வருது. நான் எளிமையாக உங்களுக்கு புரியறதுக்காக குடும்ப பிரச்சனையிலேருந்து பேசுகிறேன். சில பேருக்கு பாருங்க, திடீர்னு தொழில் நல்லா போய்கிட்டு இருந்த தொழில் நஷ்டமாயிருது. ஏன் நஷ்டம் ஆகுதுன்னு அவங்களுக்கு புரியல. உடனே இவங்களும் நினச்சதெல்லாம் பார்க்குறான், ஓ அவன் தான் சதி பண்ணியிருப்பான், இவன் தான் சதி பண்ணியிருப்பான், அவன் பண்ணியிருப்பான். கடைசியில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தா எல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. அப்போ எங்கே தான் பிரச்சனை? சுற்றி எங்கே தான் வருது சொல்லுங்கள்? சாமிக்கிட்ட தான் வருது. ஆண்டவரே, அப்போ ஏன் தான் ஆண்டவரை இப்படி பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் தான் பண்ணுறீங்களா? தாவீது கூட அந்த சவுல்கிட்ட சொல்கிறான், கர்த்தர் தான் ஒருவேளை கர்த்தரே உண்மை எனக்கு விரோதமாக எழுப்பி விட்டுட்டாரோ அப்படின்னா அவர் என்கிட்ட காணிக்கையை பெற்றுக்கொள்வாராக. ஆமென். அந்த ஒரு பதில் தான் அவனுக்கு தெரியுது. என்ன பதில்? நியாயப்பிரமாணம் அதுதானே சொல்லுச்சு. அவங்க எல்லாருமே எது கீழே தான் இருந்தாங்க சொல்லுங்க? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே, மோசையின் கட்டளையின் கீழே, நியாயப்பிரமாணத்தின் கீழே, ஆரோனுடைய ஆசாரிய அபிஷேகத்தின் கீழே தானே இருக்கிறாங்க. அப்படி தானே? இப்போ 133 சங்கீதத்தில் எழுதியிருக்குது, வாசிக்க வேணாம். அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளிலே இறங்குகிறதும் தைலம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த ஆரோனுடைய அந்த ஆசாரிய வஸ்திரத்தில் 12 கற்கள் இருக்கும். அந்த 12 கற்களும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய 12 கோத்திரத்தை குறிக்கும். இப்போது தாவீது என்ன சொல்கிறான்? அந்த 133 சங்கீதத்தில் ஆரோனுடைய மேலே விழுந்த அபிஷேகம் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தையும் அப்படியே இறங்கி வம்சமாக இறங்கி அந்த அபிஷேகம் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குன்றான். 133 சங்கீதத்தோட அர்த்தம் என்னன்னா, ஆரோனுக்கு அங்கே மோசே ஒரு அபிஷேகம் கொடுத்தார் இல்லையா? ஆசாரியனா, பிரதான ஆசாரியனா ஆரோனை அபிஷேகம் பண்ண பிறகு, ஆரோன் நல்லவனா கெட்டவனான்றதெல்லாம் மேட்டர் இல்லை, அவன் தான் பொன் கன்று குட்டியை செஞ்சவன். ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார், அவன் தலை மேலே அபிஷேக தைலம் ஊற்றப்படுது. இப்போ விஷயம் என்னன்னா, ஆரோனுடைய தலையில் இருக்கிறது தான் அத்தனை இஸ்ரவேல் கோத்திரத்தை என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. புரிஞ்சிட்டவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அப்படின்னா என்னன்னா, மகனே மகளே, தாவீது தனிப்பட்ட விதத்தில் நல்லவனாவே இருந்திருந்தாலும் அவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கான். ஹல்லேலூயா. இப்போ ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அந்த ரூல்ஸ் படி தான் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்க முடியும். அவன் தனிப்பட்ட விதத்தில் நல்லவன் கெட்டவன், எப்போ நீ நல்லவன் தான், ஆனால் அந்த காலேஜோட ரூல்ஸ் படி 10 மணிக்கு உள்ளே இருக்கணும், நைட்டு 10 மணிக்குள்ளே ஹாஸ்டலில் உள்ளே இருக்கணும். இவன் போயிட்டு வரும்போது பஸ்ஸு கிடைக்கல, 10:30 உள்ளே வந்துட்டான், அவன் குற்றவாளி. ஏன் குற்றவாளி? எப்பா காலேஜ் ரூல்ஸ் சொல்லுதுப்பா. இல்லைங்க, நான் சின்ன வயசுலேருந்தே நல்ல பையங்க, எங்கள் அம்மா அப்பாட்டெலாம் கேட்டு பாருங்கள், நான் நல்ல பையன் அப்படின்னா காலேஜ் ஒத்துக்குமா? எப்பா நீ நல்ல பையன் கெட்ட பையன் அது இல்லைப்பா மேட்ரு. காலேஜில் ஒரு ரூல்ஸ் இருக்குதுப்பா, 10 மணிக்குள்ளே காலேஜுக்கு உள்ளே வந்தால் தான் ஹாஸ்டலில் உனக்கு இடம், இல்லைன்னா உனக்கு இடம் இல்லை. இல்லைங்க நான் வரவில்லை பஸ்ஸில், என்ன பிரச்சனையோ 10 மணிக்கு உள்ளே வந்தால் நீ நீதிமான். புரியுதுங்களா? இப்போது நியாயப்பிரமாணம் ஒரு கட்டத்தை போட்டுருச்சு. என்ன பண்ணுதுங்க? அந்த கட்டத்துக்குள்ளே தான் எல்லாம் இருக்கிறான். இப்போ தாவீது சொல்கிறான், இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. இப்போ யோபு கதறின மாதிரி தான். என்ன கதறாரு? நான் என்ன திமிங்கலமா ஆண்டவரே, இப்படி போட்டு என்ன பாடாப்படுத்துறீங்களே ஆண்டவரே, நான் என்ன சமுத்திரமா ஆண்டவரே. எப்போ இதை நம்ம சும்மா ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம், ஆனால் அந்த நேரத்தில் அந்த தேவ மனுஷன் பட்ட பாடு அவனுக்கும் தான் தெரியும். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பிரச்சனை எங்கே பாருக்குது? இப்போ தாவீது பாருங்க தேவ சமூகத்தில் உட்கார்றான். இப்போ தான் அந்த 51ஆம் சங்கீதத்தை அவன் எழுதுறான் இல்லையா? அந்த 51ஆம் சங்கீதத்தை எழுதும் போது தாவீது பாருங்க ஏற்கனவே கர்த்தருக்குள்ளே வளர்ந்த ஒரு மனுஷன். அதனால அவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன், 51ஆம் சங்கீதத்தில் 16ஆம் வசனம் வாங்களேன். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. இப்போ பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னங்க பிரச்சனை? என்ன விஷயம்? என்னது? நீ ஒரு பாவம் பண்ணால் என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். இப்போ இவன் பலி செலுத்தியிருக்க மாட்டானா? பத்சேபாள்கிட்ட பாவம் செஞ்ச பிறகு இவன் பலியை செலுத்தியிருக்க மாட்டானா? இல்லை உரியாவை கொண்ட பிறகு பலி செலுத்தியிருக்க மாட்டானா? செலுத்தியிருப்பான், கண்டிப்பாக செலுத்தியிருப்பான். அதுவும் தாவீதை மாதிரி வைராக்கியமானவன் வேற யார் இருப்பா? கண்டிப்பாக பலி செலுத்தியிருப்பான். ஆனால் அவ்வளோ பலி செலுத்தியும் பதிலே வரலையே. சாபம் வந்து நிற்குதே. என்னன்னைக்கும் உன் வீட்டை விட்டு பட்டயம் நீங்காது இருக்குன்னு இருக்குதே. கவனிக்கிறீங்களா? அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய அநேக கேள்விகளுக்கு இன்னைக்கு உனக்கு பதில் கிடைக்க போகுது. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனையை பாஸ்டர்கிட்ட வந்து கூட சொல்ல முடியாது, அப்படி தானேங்க? சில பிரச்சனையை புருஷன் மனைவி கிட்ட கூட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இந்த திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இதை சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. ஐயோ, அது ஒரு மனுஷன் சில நேரத்தில் இந்த மன அழுத்தத்துக்குள்ளே வரான் பாருங்க. ஏன் தான் எனக்கு இப்படி வருதுன்னே தெரியலையே. அருமையானவர்களே, இப்போ தாவீது தேவ சமூகத்தில் உட்கார்றான். அன்றே நான் பலி செலுத்திட்டு நான் நினச்சேன் பலி செலுத்திட்டா முடிஞ்சிருச்சுன்னு. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? இப்போ அவன் செஞ்சுட்டா என்ன பண்ணணும்? வந்து பலி இவனும் போய் பலி செலுத்திட்டாலும் என்ன ஆகுது? உன் பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்கள் அதை, ஐயோ இப்போ நான் என்ன தான் பண்ணுவேன்? சரிப்பா, இப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லா மனுஷங்களுமே பலவீனர்கள் தானே. இப்போ இன்னைக்கு சிறைச்சாலையில் அநேகர் அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த உலகத்தின் நியதிப்படி அவங்களாம் குற்றவாளிகள். நீங்களும் நானும் யாரு? ரொம்ப நல்லவங்க. நம்மங்களாம் ஏன் நல்லவங்க? நம்ம ஜெயிலில் இல்லை, அதனால நம்ம நல்லவங்க. எப்பா நம்மெல்லாம் பாவமே செய்யலையா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இந்த உலக பிரகாரமாக ஒருத்தன் தப்பு செஞ்சானா செய்யலையா அப்படிலாம் இந்த உலகம் பார்க்கலப்பா. சில பேரை குற்றவாளின்னு அதை நியமித்து உள்ள தூக்கி போட்டுருச்சுப்பா. ஆனால் இந்த உலக பிரகாரமாக பார்த்தா இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமான்கள், நீங்களும் நானும் உத்தமர்கள். ஏன் நம்மளாம் வெளியில் இருக்கோம்? அருமையானவர்களே கவனிங்க. இப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது, அவன் தேவனுக்குள்ளே நல்லா வளர்ந்தவன், கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்தவன். அவன் தேவ சமூகத்தில் உட்காரான். எதுக்குப்பா என் குடும்பத்தில் பிரச்சனை? அவன் சொல்கிறான், நீங்கள் விரும்புனீங்கன்னா பலியை கொடுப்பேன். நீங்கள் பலியும் என்ன பண்ணுறதில்ல, அக்செப்ட் பண்ணவே. நான் வந்து கொடுத்து பார்த்தேன், அப்புறமேலே எனக்கு என்ன வருது? தீர்க்கதரிசி வந்து பட்டயத்தை கொடுப்பேங்கிறான். உன் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாபம் நடந்துக்கிட்டே இருக்கும், சாவு உழுந்துக்கிட்டே இருக்கும்னா எப்படிங்க இருக்கும்? இருக்கீங்களா?
ஏங்க இப்போ நாங்கள் ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக தான் வாழ்கிறோம். அப்போ திடீர்னு குடும்பத்தில் ஏதாவது நடந்துச்சுன்னா துடிச்சு போகுது இல்லையா மனசு? என் குடும்பத்தில் நடந்திருக்கு. அப்போலாம் எனக்கு புரியவே இல்லை. ஏன் ஆண்டவரே, நான் ஊழியம் தானேப்பா செய்கிறேன். இப்போ சில பேருக்கு வந்து குடும்பத்தில் பாருங்கள், இந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராக்டிக்கலாக பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஊழியத்தில் தானே இருக்கிறோம். அங்கே வந்து உன் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடு சரியாயிரும்னு சொல்லி, ஆனால் அவன் ஒப்பு கொடுத்தா அவன் பிள்ளைக்கு நல்லாயிருது. இங்கே ஊழியத்திலே இருக்கிறோம், ஊழியத்துக்குன்னே பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்து ஊழியத்தில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் பிள்ளைக்கு ஒன்றுன்னா நம்மளுக்கு தலையை சொறிகிற மாதிரி இருக்குல்ல. ஆண்டவரே, என்னதான் நடக்குது ஆண்டவரே, ஏன்ப்பா இந்த பிரச்சனை வருது? இப்போ தாவீது அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான். ஆண்டவரே, நான் தப்பு தான் செஞ்சேன், ஒத்துக்கிறான் அவன். நான் தப்பு தான் செஞ்சப்பா, அதுக்காக அப்படியேவா இருக்க முடியும்? தீர்க்கதரிசி சொல்கிறான் ஏசாயா, ஆண்டவரை இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா நீர் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள் சோர்ந்து போகுமேன்றான். நீர் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள் எப்போ எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தானப்பா. ஏதோ ஒரு தவறு செய்கிறோம். சில பேர் சில சமயத்தில் பாவம் செய்கிறதுல முட்டாள்தனமாக ஏதாவது செஞ்சு வச்சிடறோம். அப்படி தானேங்க, முட்டாள்தனமாக எதையாவது செஞ்சு வச்சா அதோட பாதிப்புகளும் வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ எப்பா, இப்போ இது யார்கிட்ட போய் சொல்கிறது? இப்போ ஒரு ஊழியக்காரங்கன்ற இடத்துலேருந்து நாங்கள் 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுறோம். ஆரம்பத்தில் எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லை பாருங்க. எல்லாமையாக பிரசங்கம் பண்ணி முடிச்சு நாங்கள் ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் சுகமாயிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சந்தோஷமாக சொல்லலான்னு ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே வீட்டிலேருந்து ஃபோன் வரும். பாரு, நினைக்கிறதுக்குள்ளே அவளே பண்ணுறா அப்படின்னு வச்சா, ஏங்க பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லும் போது தூக்கி வாரி போடும். ஆண்டவரே, என்னன்ற என் மூலமாக எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, என் பிள்ளைக்கு எப்படிப்பா வரலாம்? கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் தான் தாவீது கேட்குறான், ஆண்டவரே, நீங்கள் என்ன தான் கேட்குறீங்க அப்போ என்கிட்ட? அப்போ இதுக்கு என்னதான் ஒரு வழி? அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின்படி தான் நடந்து ஆகணும் இல்லையா? ஏன் இப்போ நான் சொன்னபடி அது ஒரு கட்டம் போட்டுருச்சு. இப்போ ஒரு காலேஜுக்குள்ளே இருக்கிறானா அவன் நல்லவனா கெட்டவனான்றது மேட்டர் இல்லை. நீ காலேஜ் கரெக்டாக அந்த ரூல் படி நடந்தையா நடக்கலையா? ஃபீஸ் கட்டினா தான் என்ன பண்ணணும், எழுதணும். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போதே எனக்கு ஃபீஸ் கட்டவே யாரும் இல்லை. எக்ஸாம் ஹால்குள்ளே ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் ஹால்குள்ளே உட்காந்துருக்கும் போது ஃபீஸ் கட்டாமலாம் ஏஞ்சி வெளியே போங்கன்னா முதல் ஆள் நான் தான் வெளியே வந்தேன். ஆமாம், என் கூட இன்னும் 2 பேர் வந்தாங்க. அவங்களாம் வந்து 1 மாதம் கட்டாதவங்க. நான் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணதுலேருந்தே ஃபீஸ் கட்டலை. அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒன்று இருக்குமே, அது கூட நான் கட்டலை. அந்த நேரத்தில் எனக்கு கட்டுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் பாருங்கள் வந்து உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஊழியக்காரங்கல்ல. ஆண்டவரே எனக்கு கட்டும் ஆண்டரே. நான் ஜெபிக்கவே இல்லை. நான் போய் படுத்துட்டு ஆண்டரே, நான் வெளியே போய் இங்கே பைபிள் காலேஜில் படிச்சுட்டு கிராஜுவேஷன் நடந்து நான் வெளியில் போய் என் ராஜ்யத்தையாக கட்ட போகிறேன், என் கோட்டையாக கட்ட போகிறேன், உங்கள் கோட்டையை தான் கட்ட போகிறேன். இஷ்டம்னா கட்டுங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு நான் பாட்டுக்கு படுத்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து சும்மா ரொம்ப இதாக இருக்கேன்ட்டு வெளியில் வரேன். எங்கள் கேம்பஸ்குள்ளேயே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அவர் இங்கே வான்னு கூப்பிட்டார். நான் பொண்ணு, என்னப்பா எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க, நீ வெளியில் உட்காந்துருக்கு? இல்லைங்க, எனக்கு ஃபீஸ் கட்டலைங்க. எத்தனை மாதம் கட்ட? இல்லைங்க, கட்டவே இல்லை, நான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லேருந்தே கட்டலை. அப்புறம் பாருங்கள், அவர் எடுத்து எனக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அவர் எனக்கு ஃபீஸ் கட்டினார். அப்புறம் தான் நான் எக்ஸாம் எழுதினேன். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னாப்பா, ஒரு காலேஜில் ஒரு ரூல் இருக்குப்பா. நான் அங்கே பாருங்கள் நல்லா ஊழியெல்லாம் செஞ்சுருக்கிறேன், இவாஞ்சலிசம் டீமுக்கு நான் லீடராக இருந்திருக்கிறேன். சரி, எல்லாம் உண்மை தான். ஆனால் அங்கே ரூல் இருக்குது, ஃபீஸ் கட்டினா தான் என்ன எழுதணும், இல்லைன்னா எழுதக்கூடாது. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே தான் எல்லாம் இருக்காங்க. ஆரோனுக்கு கொடுத்த அபிஷேகத்தின் கீழே தான் அத்தனை பேர் இருந்தாங்க. இப்போ தான் தாவீது தேவன்கிட்ட ஜெபிக்கிறார். கவனிங்க, முக்கியமான இடத்துக்கு வரோம். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் கேட்குறார், ஆண்டவர், இதுக்கு வேறு வழியே இல்லையா? என்ன அதான் நடக்குது? நான் பாவம் செய்கிறேன். சரி, எல்லாருமே தானேப்பா பாவம் செய்கிறான். அதுதான் அவன் சொல்கிறான், அன்ற மனுப்புத்திரன் ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் இல்லாததினால் அடியேனை நியாயம் தீர்க்க என்னிடத்தில்
பிரவேசியாதேயும். இப்போ எல்லா வசனத்தையும் எடுத்து சொல்ல முடியாது, நீங்களே தான் படிச்சுக்கணும். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், அப்போ எல்லாரும் இதான் அப்புறம் என்ன மட்டும் இப்போ நியாய தீர்ப்புக்கு வருவீங்களா? அந்த ஒரு உடஞ்சி போய் அவன் கேட்குறான். பாருங்களேன், அடுத்த வசனம் பாருங்களேன், அந்த 17ஆம் வசனம் சொல்கிறான், தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணி. நான் நொறுங்கி போயிடுச்சுப்பா, என் இதயம்லாம் மனசுலாம் உடஞ்சி போச்சுப்பா. இதுக்கு மேலே நான் என்னப்பா செய்ய முடியும்? நீங்கள் பாவம் செய்யக்கூடாதுன்றீங்க, ஆனால் என்னால் செய்யாமல் இருக்க முடியல. ஏதோ செய்யணும்னு நினச்சி செய்யல, செஞ்சுட்டேன். தவறி செஞ்சாலும் தப்பு தான், அதுக்கு தண்டனை இருக்குது. அப்போ என்னதான்ப்பா பண்ண? இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு அவன் உட்காந்துருக்கான். ஏன்னா பாருங்கள், அந்த நாட்டில் அந்த பிரதான ஆசாரியன் இருந்தார் இல்லையா, கவனிக்கிறீங்க தானே? அந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எங்கே போக முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். அந்த 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 மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தோடு போய் அதை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாதான் உண்டு. அந்த பிரதான ஆசாரியனை இடுப்பில் கயிறு கட்டி தான் அனுப்புவாங்க. அவன் உள்ளே போய் நிற்கும் போது ஒருவேளை கர்த்தர் அன்னைக்கு அந்த அந்த பலியை ஏற்றுக்கலன்னா ஒரே அடி அவன் அங்கேயே கீழே விழுந்து என்ன ஆயிடுவான், செத்துருவான். அப்புறம் அந்த கயிறை வச்சு தான் இழுக்கணும், எவனும் உள்ளே கூட போக முடியாதான். அப்போ அந்த அந்த பலி, அந்த ஆசாரியத்துவம் எவ்வளோ முக்கியமானது பாருங்க. கவனிச்சுட்டே வரீங்களா? ஏன்னா அவனை நம்பி தான் வெளியில் ஆயிரமான லட்சக்கணக்கான ஜனம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டாதான் அத்தனை பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்போ தாவீது கேட்குற, ஆண்டவர் இதுக்கு வேற வழியே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கும் போது கவனிங்க, கர்த்தர் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். திறந்து இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை அவனுக்கு காட்டுறாராம். என்ன பண்றாராமா? இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை கர்த்தர் அவனுக்கு ஆவியில காட்டுறாராமா. அங்க பிதாவாகிய தேவன் உட்கார்ந்து இருக்கிறாரா, அங்க ஒரு பிரதான ஆசாரியன் போய் நிற்கிறாராம். அந்த பிரதான ஆசாரியன் போய் நின்னா பிதா சொல்றாராம், அப்பா ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, உம்முடைய பலியில் நான் என்ன ஆயிட்டேன், அந்த பலியின் ரத்தத்தில் நான் திருப்தி ஆயிட்டேன், நீர் வந்து இனிமே என் பக்கத்தில் உட்காருன்ட்டாரான். எந்த ஆசாரியனையுமே பார்த்து அவர் என்ன சொன்னதில்ல, அவன் கொலை நடுங்கிட்டு தான் நிற்பான். பிரதான ஆசாரியெல்லாம் எப்படா அடி விழும், எப்படா சாவோன்னு. ஆனால் இந்த பிரதான ஆசாரியன் அங்கே போய் நிற்கும் போது தாவீதுக்கு அப்படியே ஆவியில் தெரியுது. அவர் சொல்கிறாராம், இல்லைப்பா உன்னுடைய பலியில் நான் திருப்தி ஆயிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே உமக்கு கீழே இருக்கிற ஜனத்துக்கு அடியே உள்ளாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பிரதான ஆசாரியனுக்கு அவர் சொல்றாரு, இனிமே உம்முடைய பலியில நான் முழு திருப்தி ஆயிட்டேன். இனிமே உமக்கு கீழே இருக்கிற யாருக்கும் பரலோகத்திலிருந்து எந்த தண்டனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி, நீர் இனிமே நிக்க வேணாம், நீரும் வந்து எனக்கு சரி சமமா என் பக்கத்துல உட்காருன்னு சொல்றாரா. ஹல்லேலூயா. வாசிங்க 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். ஹல்லேலூயா. இப்போ அவரை கர்த்தர்னே சொல்லிட்டான் தாவீது. இப்போதான் ஆக்சுவலாக தாவீதுக்கு புரியுது. நல்லா கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ திரும்ப நான் ஆரம்பித்த இடத்துக்கு வரேன். நீ தேவ பிள்ளையாக இருக்கிற, எல்லாம் இருக்க, திடீர்னு ஒரு பிரச்சனை, தொடர்ந்து அந்த பிரச்சனை வந்துட்டே இருந்தா, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு காய்ச்சல்னால் ஏதாவது மருந்து எடுத்துக்கலாம், ஏதாவது ஒன்றா பண்ணிக்கலாம். தொடர்ந்து வீட்டில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தால் மனசு என்ன ஆயிடுது, சோர்ந்து போகுது இல்லைப்பா. ஆண்டவரே இப்போ இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு கேட்கும் போது, சரி நீ அந்த பாவம் செஞ்ச, சரி ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்கலாம். இல்லை இந்த மாதிரி தப்பான பொருள் உன் வீட்டுக்குள்ளே இருக்குது, உன் வீட்டுக்குள்ளேயே விக்கிரகத்தை வச்சிருக்கிற, சரிப்பா நான் தூக்கி வெளியில் போடுறேன். இல்லை இப்போ இந்த ஒரு துன்மார்க்கனோட உனக்கு கனெக்ஷன் இருக்குது, அந்த துன்மார்க்கனை நீ வீட்டுக்குள்ளே விட்டுருக்க, சரிப்பா இனிமேல் அவனை என்ன பண்ண போகிறதில்ல, அவனை வீட்டுக்குள்ளேயே விட போகிறதில்ல, அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் வேணாம்ப்பா. ஏதோ ஒன்று சொன்னால் கட் பண்ணி அனுப்பிடலாம், ஏதாவது தூக்கி போட சொன்னால் தூக்கி குப்பையில் போட்டுடலாம்,
தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருந்தான். ஆனால் என்னதான் காரணம்? இப்போ தாவீது அங்கே தான் வந்து நிற்கிறான். கவனிக்கிறீங்களா? இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற வரைக்கும், அந்த ஆரோனுடைய அபிஷேகத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால தான் தாவீது, எப்பா இதுக்கு வேற வழியே இல்லையானா அவனுக்கு கர்த்தர் காமிக்கிறார், இல்லை இன்னொரு ஆசாரியத்துவம் இருக்குப்பா, இன்னொரு ஒரு ஆசாரியன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசாரியன் அவருடைய பலி எல்லாத்தையும் பிதா ஏத்துக்கிட்டாரு, கடவுள் ஏத்துக்கிட்டாரு. சொல்ல போனா அவருடைய பலியினால கடவுள் திருப்தி ஆயிட்டாரு. ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? பாருங்க, அதுலயே 4வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இப்போதான் தாவீதுக்கு இதெல்லாம் கேட்குது பாருங்க. அவன் கண்ணால பார்க்குறான். தாவீது இதெல்லாம் கண்ணால பார்க்குறான். உண்மையிலேயே நம்ம தாவீதுக்கு நம்மளாம் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் பாடுபட்டு, அவன் வேதனைப்பட்டு, அவன் காயப்பட்டு, அவன் சாபத்தை வாங்கி, அவன் அடி வாங்கி கடைசியில் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக்சுவலாக தாவீது மட்டும் அடி வாங்கலை, நிறைய பேர் வாங்கியிருக்கான். ஆனால் அவன் வாங்கிட்டு அழுதுகிட்டு விட்டு போயிருப்பான். ஆனால் தாவீது என்ன பண்ணான்? நான் அப்படிலாம் போக மாட்டேன், ஏதோ ஒரு வழி இருக்கணும், அது என்ன வழின்னு கேட்டு அந்த வழியை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு வெளிப்பாடாக கொடுக்குறாரு. ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? சொல்லுங்களேன். நான் கேட்டால் அவர் கொடுப்பாரு. என்ன ரகசியமாக இருந்தாலும் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. என்ன ரகசியமாக இருந்தாலும் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்போ தேவ ஜனமே கவனிங்க, நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னு கடவுள் நினைக்கிறாருன்னா, நம்மளுக்கு ஏதாவதுன்னா தேவன்கிட்ட போயிட்டு நேராக கேட்கலாம். என்ன பண்ணலாம்? ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கப்பா, எனக்கு இதை புரிய வைங்கப்பா. ஹலோ, இருக்கீங்களா? ஐயோ நான் ஜெபமானா சரியாக கேட்க மாட்டார் இந்த பாஸ்டர். சரிப்பா, எங்கள் பாஸ்டர் பண்ணால்தான் அவன் கேட்க மாட்டார், நான் அங்கே ஃபோன் பண்ணுறேன், இங்கே ஃபோன். சரிப்பா, நீ ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணி பதில் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவ? அப்போ தேவன்கிட்டே கேளு, ஆண்டவரே என்ன தான் நடக்குது, எதுக்கு இப்படி தொடர்ந்து இப்படி வருது? ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் வந்து தாவீதுக்கு காமிக்கிறார், இல்லைப்பா இந்த ஆசாரியன் ஆரோனுடைய ஆசாரியத்துவமே தரம் குறைந்த ஆசாரியத்துவம்ப்பா. ஆரோனுடைய ஆசாரிய ஏன் அவனை ஆசாரியனா அவர் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு, இவன் போய் பொன் கன்று குட்டி செய்கிறானா? ஏன்னா இவன் இப்போ ஜனங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்களாம்? மோசே மலைக்கு மேலே போயிட்டாருங்க, நீங்களே எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணுனா, இந்த ஆரோன் அது வரைக்கும் தேவனோட க்ளோஸாக நடக்கவே இல்லை. இருக்கீங்களா? ஆண்டவரோட க்ளோஸாக நடந்திருந்தா தானே ஆண்டவரை பற்றி தெரியும். அவனுக்கு ஒன்றுமே புரியல. டப்புக்கு சரிப்பா, அவன் எகிப்திலேயே பிறந்து வளர்ந்ததுனால அங்கே மாதிரி ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சுட்டான். செஞ்சுட்டு இதான்ப்பா உன்னை எகிப்துலேருந்து கூட்டு வச்சு. கண்ணுக்குட்டி தான் எகிப்துலேருந்து கூட்டு வந்துச்சா? கண்ணுக்குட்டி தான் செங்கடலை பிளந்துச்சா? கண்ணுக்குட்டி தான் 10 வாதைகளை எகிப்தில் நடத்துச்சா? எவ்வளோ ஒரு 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 எப்படி சொல்ற, தரம் குறைஞ்ச நிலையில் அவன் மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஆனால் கர்த்தர் வேற வழியில் அவனை தான் என்ன பண்ணிட்டாரு? தெரிந்து கொண்டுட்டாருங்க. எனக்கு வந்து பாருங்களேன், நானும் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவரே இது எனக்கு ஒத்துக்கவே முடியலப்பா, அவன் பொன் கண்டு குடிச்சாரான், அவனை போய் நீங்கள் பிரதான ஆசாரியன் ஆக்கிட்டீங்க, ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் பல வருஷம் கழிச்சு தான் எனக்கு பதில் கொடுத்தாரு. பல வருஷம் கழிச்சு கொடுத்தாரு. ஆண்டவர் சொன்னார், மக்கள் தெரிந்து கொண்டுட்டாங்கப்பா. மக்கள் யார்கிட்ட போனாங்க? அவன்கிட்ட தான் போனாங்க. ஓட்டு போட்டவன் தானே கவுன்சிலராக முடியும். இப்போ ஐயோ அவன் நல்லவன் இல்லைங்க, எப்பா அதெல்லாம் தெரியாது. மக்கள் அவனுக்கு தான் ஓட்டு போட்டாங்கப்பா. ஆரோனை தூக்கி என்ன பண்ணிட்டாரு? அபிஷேகிச்சார். இன்னொரு ஒரு ஜோக்கு தெரியுமா உங்களுக்கு? இதை சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு இன்னும் அதையும் காமிச்சார். எனக்கு என்னன்னா, கடைசி நேரத்தில் மலைக்கு மேலே மோசையை கூப்பிட்டு போகிறார். யாரை? ஆரோனை. அப்புறம் எலெயாசார் அவருடைய 3வது பையன், அவனையும் கூப்பிட்டு போயிட்டு நிறுத்திட்டு இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, ஆரோனோட ட்ரெஸ்ஸை கழட்டி யாருக்கு போடு? எலெயாசாருக்கு போடுன்றார். இனிமேல் இவன் ஆசாரியன் இல்லை, இவன் தான் ஆசாரியன். இந்த ட்ரெஸ்ஸை கழட்டினாராம் மோசே, ஆரோன் செத்து கீழே விழுந்துட்டான். ஆண்டவர் சொன்னார்,
அத்தனை வருஷமாக அவனை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது அந்த அழைப்பு தான்டா. அந்த அழைப்பு மட்டும் இல்லைன்னா அவன் அப்பயே செத்து போயிருப்பான். அந்த கண்ணுக்குட்டி செஞ்சானே அங்கேயே ஓங்கி புடனில் ஒரு அடி அடிச்சிருந்தா அங்கேயே செத்து போயிருப்பான். ஆனால் அழைச்சிட்டார். இருக்கீங்களா? அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, சில நேரத்தில் நம்ம இதெல்லாம் யோசிச்சுக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. சில பேர்லாம் வாழ்கிறதே அந்த அழைச்ச அழைப்பில் தான். ஆமாம், சில பேர்லாம் பாருங்கள், ஆண்டவரே என்ன ஆண்டவரே அவன் பாட்டுக்கு இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறான், இன்னும் அவனை ஊழியத்தில் பயன்படுத்துகிறீங்களே ஆண்டவர், என்ன கருத்தை சொல்லுவார், என்ன பண்ண ஓட்டு போட்டாங்க, நான் வேற அழைச்சிட்டேன். சரி, விஷயத்துக்கு வரலாம். இப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அந்த தரம் குறைவான ஆரோன் அபிஷேகம் பண்ணப்பட்டானா? கவனிங்க கவனிங்க கவனிங்க. அது பிரச்சனை எங்கன்னா, அருமையானவர்களே, இப்போ இந்த யோவான் 1:17 இப்படியா சொல்லுது, நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்பா, அந்த லீடர் ரொம்ப முக்கியம்ப்பா. அங்கே யார் அங்கே அந்த 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 அதை ரிசீவ் தேவன்கிட்டருந்து வாங்கி கொடுக்குற இடத்துல யார் இருக்கானோ அவன் முக்கியம். இந்த மோசே பாருங்க, தேவன்கிட்டருந்து வாங்கி தான் கொடுக்குறாரு, தேவன்கிட்டருந்து தான் வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் அது ஆரோனுடைய அபிஷேகத்தின் கீழே இறங்கி வரும்போது அப்படி தான் வரும், அப்படி தான் வரும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு நல்லாவே பேசவே வராது. அப்படிப்பட்டவங்களாம் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போய் அப்படியே கட்டி பிடிச்சி பேசினா கூட அவங்க நறுக்குன்னு குத்துற மாதிரி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு அது கூடயே பிறந்தது, அவங்க கூட யாருமே ஒட்ட முடியாது. அதுக்கு அவங்க எப்படி விளக்கம் சொல்லுவாங்கன்னா, நான் கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறதுனால யாரும் என்கிட்ட வரதில்லை, என்னமோ இவர் பெரிய இது மாதிரி. நல்லா கவனிங்க, இந்த தன்னைத்தானே நீதிமான்னு சொல்லிக்கிறான்ல, இவனுக்கு கீழே இருக்கவன்லாம் பாவம். நான் பேசுறதுலாம் உங்களுக்கு புரியுதா? சில பேர் அப்படி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப யோக்கியமாக இருப்பாங்க பாருங்க, ஐயோ அநியாய யோக்கியமாக இருப்பாங்க. அவன் பொண்டாட்டி பிள்ளையே படாத பாடுபடும். எனக்கு ஒன்று நினைப்பு, ஒரு தடவை ஒரு ஃபேமிலியிலேருந்து ஃபோன், பாஸ்டர் உடனே வாங்க பாஸ்டர். நீங்கள் இப்போ வரேன் ஐயா, எதுக்கு இவ்வளோ சத்தம் போடுறேன்? அங்கே போனால் பாஸ்டர் இந்த பையன் எவ்வளோ தடவை சொல்லிட்டேன் பாஸ்டர், 100 தடவை சொல்லிட்டேன் பாஸ்டர், அதே திரும்பி செய்கிறான் பாஸ்டர். அப்படி கத்துல. சரிப்பா இருப்பா டே, என்ன தாண்டா பண்ண? அந்த பையன் பாட்டுக்கு அமைதியாக, இவன் கத்துற. சரிப்பா என்னப்பா பண்ண பையன்? நான் 100 தடவை சொல்லிட்டேன், 1000 தடவை சொல்லிட்டேன், புது பேஸ்ட் வாங்கினா நடுவில் அமுக்காத, இந்த லாஸ்ட்ல இருந்து அமுக்கி அப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்டர் குச்சி நீங்களே அடிங்க பாஸ்டர். யாரை அடிக்கணும்? பிள்ளைய அடிக்கணுமா, அப்பனை அடிக்கணுமான்னு? எப்பா இதெல்லாம் ஒரு அதான் நான் சொன்னேன், உனக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் கர்த்தர் உன்னை காப்பாற்றி வச்சிருக்காரு. உங்களுக்காக நாங்கள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி உங்களை அப்படியே பத்திரமா வச்சிருக்கறனால திமிர் எடுத்து போய் உனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதுக்கு டென்ஷன் வேற ஆவையா நீ? சொல்றது எனக்கு இவங்களாலேயே பிபி ஏறுது. பிபி அவங்களால ஏறலடா, உன் புத்தி எப்படி இருக்குது என்னமோ. இவங்க அதுதான் சில பேர் தன்னை பெரிய யோகியம் நினச்சிக்கிறாங்க பாருங்க. ஐயோ, அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பரலோகத்தில் பெரிய பலன் கிடைக்கும். இதை தொடாத அதை தொடாத, இது கிளீனால அது கிளீனால, டம்ளர் அங்கே வச்சியா டம்ளர் அங்கே வச்சியா, பாப்பா எப்பா இது வீடுப்பா, அது வீடு, அதுக்காக வீடு சுத்தமாக இருக்கணும், அதுக்காக ஒரே எப்போ பார்த்தாலும் பிரின்சிபால் மாதிரி. அவர் சில பேர் ஸ்கூலில் பிரின்சிபாலாக இருந்துட்டு இங்கேயும் வீட்லேயும் வந்து பிரின்சிபாலாக இருக்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்கும் பாருங்கள். சரி, என்ன சொல்கிறேன், என்னதான் கர்த்தரே ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் இவங்க குடும்பத்துக்கு கொடுக்க விட மாட்டாங்க. எனக்கு ஒரு ஊழியக்கார குடும்பம் தெரியும். அவங்கள பாருங்க, ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் அவங்கள கூப்பிட்டாங்க, சர்ச்சு கொடுத்து வீடு கொடுத்து எல்லாம் கொடுக்குறேன்ட்டாங்க. ஆனால் அது வரவே இல்லைங்க, இழுத்துக்கிட்டே போகுது 1 வருஷத்துக்கு மேலே. ஒரு நாள் தான் அந்த சிஸ்டர் கேட்குறாங்க, என்ன தாங்க அது வருமா வராதான்னு. அதில் பாருங்கள், ஒரு நாள் சண்டை வந்துருச்சு அந்த வீட்டுக்குள்ளே. அந்த நேரத்தில் நானும் அங்கே இருக்கேன். அந்த சண்டை நேரத்தில் தான் அவர் கரெக்டாக சொல்கிறார்,
நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் வேணான்னு சொன்னீங்க? நீ திருந்தலடி. நீ திருந்தி சரியாகிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். அந்த பாஸ்டர்மா பாவம். என்ன சொல்ல வரேன்னா, இப்போது கர்த்தண்ட சாமி வரம் கொடுத்தாலும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குதுப்பா நிறையா. இந்த ஆரோனோட பிரச்சனையே அதான்ப்பா. அவனுக்கு தரக்குறைவான ஒரு ஆண்டவரோட ஒரு ஃபெலோஷிப் இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை. கடைசியில் ஆண்டவரோட ஆசீர்வாதத்தெல்லாம் திரும்பவும் நான் சொல்கிறேன், கர்த்தரே கொடுத்தா கூட வாங்கி கொடுக்கறது நாங்கள் தான். ஹல்லேலூயா. வாங்கி கொடுக்குறவன் நல்லவனாக இருக்கணும், நல்ல மனசு இருக்கணும், கொடுக்குற மனசு இருக்கணும் அவனுக்கு. சரி, விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல ஆசாரியனை பிதாவாகிய தேவன் கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஒரு நேரத்தில் கர்த்தர் சொல்கிறான், நியாயப்பிரமாணத்தை நான் மாத்துறேன்ப்பா. என்ன பண்ணுறேன்? என் ஜனங்களால் தாங்க முடியலப்பா. என் ஜனங்களால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. நான் நியாயப்பிரமாணத்தை மாத்துறேன்றாரான். வாங்கலாம், எபிரேயருக்கு எழுதின நிருபம். கர்த்தர் என்ன செய்கிறாராம்? புது பிரமாணத்தை கொண்டு வராராம். என்ன பண்ணுறாராம்? புது பிரமாணத்தை கொண்டு வராராம். 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இந்த தாவீத, உண்மையிலே தாவீதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். தாவீது தான் ஜெபம் பண்ணுறான். எப்படி எந்த உபவாசம் எடுத்தான்னு தெரில, கர்த்தர் அவனுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு. இன்னொரு ஆசாரியன் அங்கே காணப்படுறாரு. அந்த ஆசாரியனை பார்த்து பிதா சொல்கிறாரு, உம்முடைய பலியினால் நான் என்ன ஆகிட்டேன், திருப்தி ஆகிட்டேன். நீர் வந்து என்ன பண்ணும், மற்ற ஆசாரியனை மாதிரி நீர் நிற்க வேணாம், நீர் வந்து என் வலது பார்சத்தில் உட்காரும்னு சொல்லிட்டார். அப்படின்னா அந்த ஆசாரியனுக்கு கீழே இருக்க போகிற யாரும் பரலோகத்திலிருந்து தப்பான தீர்ப்பு வரவே வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ இந்த எபிரேய நிருபத்தை எழுதின அந்த தேவ மனுஷன் இதை தியானிக்கிறார். ஆசாரியத்துவத்தை கர்த்தர் மாத்துறார். ஆசாரியத்துவம் மாத்துறாருன்னா அந்த ஆரோனுக்கு கீழே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் என்ன பண்ணி தான் ஆகணும், மாற்றப்பட்டு ஆகணுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ அதுக்கும் சொல்லிட்டார், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியா நீர் நித்தியமான ஆசாரியராக இருக்கிறீர். அந்த மெல்கிசேதேக்கை குறித்து நம்ம ஆதியாகமம் 14 பார்க்குறோம். அந்த மெல்கிசேதேக்கு தான் ஆபிரகாம் என்ன பண்ணாராம், தசம பாகம் கொடுத்தாராம். ஆபிரகாம் நல்லா இருந்தார். ஆமென். ஆபிரகாம் நல்லா இருக்காரு, அவர் குடும்பம் நல்லா இருக்குது, அவர் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, பேர பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய வம்சம் தழைச்சு ஓங்கி வளர்றதுக்கு காரணம் என்னன்னா, சரியான இடத்துல தசமபாகம் கொடுத்தது தான். ஹல்லேலூயா. ஆரோன்ட்ட அவன் தசமபாகம் கொடுக்காம, ஓ பிரைஸ் லார்ட், யார்கிட்ட கொடுத்தாருன்னா மெல்கிசேதேக்கு கிட்ட கொடுத்தார். யார்கிட்ட கொடுத்தாரு? இப்போ அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இறங்கி வந்தார். ஆமென். இந்த ஈஸ்டர் நாளில் நம்ம இதை தியானிச்சுக்கிறது நல்லது. நேற்று நான் வந்து ஆக்சுவலாக ஒரு காஸ்பல் சொல்லலாம் அப்படின்ட்டு தான் ஈவினிங் வந்தேன். சொல்லலாம் பார்த்தா, ஆனால் எல்லாம் டீப்பாகவே போச்சு. அதனால தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரதே டீப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. இங்கே எல்லாருமே ரொம்ப டீப்பான ஆட்களாக இருக்கிறீங்க. ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறதுன்ற மாதிரி. சரி, இப்போ விஷயம் என்னென்னா, அருமையானவர்களே, இப்போ மெல்கிசேதேக்கா இயேசு வந்து நிற்கிறார். ஆமென். அவருடைய பலியை அவர் எடுத்துகிட்டு போய் அங்கே பிதா கிட்ட கொடுக்கும்போது பிதா சந்தோஷப்பட்டுட்டாராம். ஆமென். பிதா திருப்தியாகி, குமாரனை என் பக்கத்தில் வந்து நீர் உட்கார், உம்முடைய பலியின் கீழே யார் யாரெல்லாம் வரானோ அவனுக்கு பரலோக நீதிமன்றம் அவனுக்கு நன்மையை மட்டும்தான் கொடுக்கும், ஜீவனை மட்டும்தான் கொடுக்கும், சுகத்தை மட்டும்தான் கொடுக்கும், பலத்தை மட்டும்தான் கொடுக்கும், ஆரோக்கியத்தை மட்டும்தான் கொடுக்கும், ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொடுக்கும்னு பிதா குமாரனாகிய அந்த மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லிட்டார். ஹல்லேலூயா.
அருமையானவர்களே கவனிங்க. இப்போ நீங்களும் நானும் ஆரோனுக்கு கீழே இல்லை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நியாய பிரமாணத்தின் கீழையும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த இப்போ நான் சொன்னோம் பாருங்க, இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதம் போட்டிருக்கு 14 வசனம் வரைக்கும். அதுக்கு பிறகு 3 மடங்கு சாபம். ஐயோ, அதை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஒரு தடவை அதை ஃபுல்லாக படிங்க. அதை ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன்னு தெரியுமா? இப்போ அந்த சாபத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் கூட அந்த சாபங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்கள் வீட்டில் அப்படி எப்படியா ஏதாவது இருக்குதான்னு தெரியும். ஹலோ, இருந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா இயேசு நாமத்தில் இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, இது என் வீட்டை விட்டு நீங்குவதாக நீங்கள் என்ன பண்ணிடலாம். ஆனால் நீங்களும் நானும் நல்லா இருக்கிறதுக்கு தான். ஆரோன் பாருங்க, அவனை மோசே மலைக்கு மேலே போயிருக்காரு 40 நாள். உடனே வந்து நீங்கள் தான் லீடராக இருக்கணும்னு அலறடிச்சுட்டு இவன் லீடர் ஆகிட்டான். என்ன இருந்தாலும் தம்பி இல்லை மோசே, எப்படா போஸ்ட் கிடைக்கும்னு காத்திருந்தான். அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலி ஆகும்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? இங்கே தம்பி தான் மலைக்கு மேலே போயிட்டாரு, காணணும். உடனே இவர் லீடர் ஆகிட்டார். இவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு பொன் கண்டு குட்டி செஞ்சிட்டாரு. அந்த தரம் குறைஞ்ச அபிஷேகத்தில் வந்த தரம் குறைந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் நீக்கிட்டு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியனா, மகா பிரதான ஆசாரியனா, உங்களுக்காக எனக்காக அவரே சிலுவை மரத்துக்கு போய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. மகனே மகளே, இனிமே உனக்கு கண்ணுக்கு தெரியாத எந்த சாபமும் உன்னை தாக்க முடியாது. ஏன்னா இயேசுவின் அவர் சாபமானதுனால நீ விடுதலையாக இருக்கிற. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாங்களா? இப்போ எதுக்கு ஜெபிக்க போகிறோம்? நம்பர் 1, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகளை அறிக்கையிட போகிறோம். என்ன அறிக்கையிட போகிறோம்? இது இனி ஒருபோதும் நான் ஆரோனுக்கு கீழே இல்லை, அதை நம்ம சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. சில பேருக்கு புரியலாம், சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். வழக்கமாக சொன்னபடி புரியலனா கூட என்ன பண்ணுங்க, உள்ளே வாங்கி போட்டுக்கோங்க, வாயை திறந்து அறிக்கை இட்டுருங்க, காப்பாற்றப்படுவீங்க. ஆமென். நாங்கள்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து சேர்றதுக்கு எங்கள் குடும்பத்தெல்லாம் எவ்வளோ சாபம் இருந்துச்சு தெரியுங்களா? சபிக்கப்பட்ட குடும்பம். எப்படின்னா, யாராவது ஒருத்தர் எப்பயுமே ஹாஸ்பிட்டலில் இருப்போம். எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் வீட்டில் எப்பயுமே ஹாஸ்பிட்டலில் இருந்துகிட்டே இருப்போம். எங்கள் வீட்டில் ஆஸ்பத்திரி கூடனே ஒரு கூட இருக்கும். அதில் வந்து ஆஸ்பத்திரி கேரியர், ஆஸ்பத்திரி தட்டு, ஆஸ்பத்திரி ஸ்பூன் கொண்டு. இப்போ ஏதாவதுனா டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா எல்லாரும் போய் தேடுவாங்க தெரியுமா? நாங்கள் தேடவே மாட்டோம். அந்த கூடையை தூக்குனா அந்த கூடையிலேயே எல்லாமே இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டியதெல்லாம் ஆஸ்பத்திரி கூட எடு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி இருந்த குடும்பங்க. கர்த்தரோட கிருபையில் இன்னைக்கு சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகி ஆசீர்வாதத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. ஹல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஹல்லேலூயா. சிம்பிளாக சொல்லி கொடுக்குறோம். என்ன பண்ணுங்க, கற்றுக்கோங்க. அதுலேருந்து என்ன பண்ணுங்க, வெளியில் வாங்க. ஆமென். எல்லாரும் அறிக்கையிடலாமா? எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க இதயத்தில் கை வச்சுக்கோங்க. ஜீசஸ் ஜீசஸ். ஒரு 2 வார்த்தை இருக்கிற ஒரு பாட்டு நம்ம பாடலாம். அன்பின் நதி பாயுதே, அன்பின் நதி பாயுதே, அன்பின் நதி பாயுதே, அன்பின் நதி பாயுதே. கல்வாரி மலையினின்று எங்கள் மத்தியிலே, கல்வாரி மலையினின்று எங்கள் உள்ளத்திலே அன்பின்
பாயுதே, என்னில் பாய்ந்தோடுதே. அன்பின் நதி பாயுதே, என்னில் பாய்ந்தோடுதே. அன்பின் நதி பாயுதே. எல்லாரும் சொல்லுவோம், அன்பின் நதி பாயுதே. ஹல்லேலூயா. அன்பின் நதி பாயுதே, அன்பின் நதி பாயுதே. ஓ கல்வாரி மலையினின்று எங்கள் மத்தியிலே, கல்வாரி மலையினின்று எங்கள் உள்ளத்திலே அன்பின் நதி பாயுதே, என்னில் பாய்ந்தோடுதே. அன்பின் நதி பாயுதே, என்னில் பாய்ந்தோடுதே. ஹல்லேலூயா. பிள்ளைங்கப்பா தப்பு தான் செஞ்சாங்க, என்னப்போ அவங்களெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்? மன்னிக்க போறேன். ஹல்லேலூயா. ஒரு பரந்த மனப்பான்மைக்குள்ள அவர் வரார். ஹல்லேலூயா. அந்த 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் வந்து வசனம் சொல்லுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். மூடப்பட்டதோ, அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த ஆடு மாடுகளை அடித்து அந்த ரத்தம் அவங்க செலுத்தினாங்களே, அந்த பலி என்ன பண்ணுச்சான்? பாவங்களை மூடிச்சான். என்ன பண்ணுச்சான்? மூடிச்சுன்னா எப்படி? இப்போ பாருங்களேன், இங்கே கூட கொஞ்சம் நிறைய மண்ணை தூக்கி அந்த அந்த இந்த கீழே இருக்க புல்லுலலாம் போட்டுடுறோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மூடிடும். புல்லெல்லாம் என்ன பண்ணிடும்? 10 நாள் கழிச்சு திருப்பி அதுக்கு மேலே வரும், அதுக்கும் மேலே முளைச்சி வரும். புரிஞ்சுட்டிங்களா? அந்த பழைய ஏற்பாட்டோட பிரச்சனை கூட அதுதான். அந்த பலியெல்லாம் செலுத்தி அந்த பலி போய் அவங்க பாவத்தெல்லாம் மூடிடும். ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி அது முளைச்சி வரும். ஆனால் வசனம் சொல்லுது, 1 யோவான் 1:7 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை மூடி மூடி நீக்கி நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பா நீ என்ன நினைக்கிற? ஏதோ சும்மா உன் பாவத்தை மன்னிக்கிறார் இல்லப்பா, அந்த பாவமே நீ செஞ்சதில்லைன்ற மாதிரி அதை நீக்கிறார். ஹல்லேலூயா. அதை பாருங்க, ஏசாயாலேயே அவர் சொல்றாரு, உங்க பாவங்க சிவேர் என்று இருந்தாலும் அது பஞ்ச போல வெண்மையாகும், அது பனியை போல வெண்மையாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பனியை போல வெண்மையாகும். பாருங்க, ஆப்பிரிக்கா தேசத்துல பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ற நேரத்துல உங்கள் பாவங்கள் உறைந்த மழையை பார்க்கலும் வெண்மையாகும்னு எழுதியிருக்குல்ல. உறைந்த மழைனா என்னது? ஐஸ் தான். ஐஸ் தான். உறைந்த மழைனா ஐஸ் தான். ஆனால் அவங்க அந்த அந்த குறிப்பிட்ட அந்த தேசத்தில் ஐஸே அவங்க பார்த்தது இல்லையா? அவங்க என்ன பார்த்தது இல்லையா? மழையே பார்த்தது இல்லையா? அப்புறம் அவன் எங்கே ஐஸை பார்க்குறது? ஐஸ்னே ஒன்று இல்லையா? அதனால அவங்க அதை எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்களாம்? உங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் தேங்காவுக்கு உள்ள இருக்கிற பருப்பை போல வெண்மையாகும்னு எழுதுனாங்களாம். ஏன்னா அந்த தேசத்தில் எல்லாத்துக்கும் தேங்காய் தெரியும், தேங்காய் சாப்பிட்ருக்காங்க. தேங்காய் உடைச்சி பார்த்தா உள்ளே எப்படி இருக்குது? என்ன விஷயம்னா, அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க யோசிச்சிருக்காங்க, இப்போ அவனுக்கு தெரியாத ஒன்றை சொல்லி கொடுத்து அவன் கண்ணு குருடா இருக்கிறதுக்கு பதிலா அவனுக்கு தெரிகிற மாதிரி சொல்லி அவன் என்ன பண்ணலாம்? அவன் கண்ணை திறக்கலாம்ப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ இங்கே கூட உங்கள் பாவங்கள்லாம் தேங்காவுக்குள்ளே இருக்கிற பருப்பு போல வெண்மையாயிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இனிமேல் தேங்காய் உடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த வசனம் நினப்புக்கு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. அருமையானவர்களே சொல்லுங்க, என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. இப்போ என்கிட்ட ஒரு பாவம் கூட இல்லை. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீயா சொல்ற? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாம், நான் விசுவாசத்தினால பேசுகிறேன். இப்போ இந்த பாட்டை பாடுறோம் பாருங்க, அன்பின் நதி பாயுதே. அன்பின் நதினா இயேசுவின் சிலுவையிலிருந்து ரத்தம் நதியா நம்ம மத்தியில் பாய்ந்து ஓடுது. ஆமென். இதை விசுவாச்சு பாட போறோம்.
எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கும் போது அப்படியே உங்க கண்களில் சிலுவையின் காட்சியை கொண்டு வாங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கல்வாரி மலையிலிருந்து, அந்த சிலுவையிலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து புரண்டு வருகிற அந்த ரத்தம், அந்த ரத்த நதி, அன்பின் நதி உன் மேல பாய்ந்து வர்றதை நீ அப்படியே உன் ஆவியில பாரு. உன் ஆவியில அப்படியே பாரு. உன் ஆவியில பாரு. ஓ ரபாநாதா ரகபா ஷகபுவா யலஹதனந்த ரபலதுனமா. ஓ யரகதகன மரபலபதுன மரபலபா ஷபரபலபதுன மரகபா ஈபனந்த ரகபலபா. ஹல்லேலூயா. கல்வாரி மாலையினின்று எங்கள் மத்தியிலே, எல்லாரும் கல்வாரி மாலையினின்று எங்கள் உள்ளத்திலே, எங்கள் உள்ளத்திலே அன்பின் நதி பாயுதே, என்னில் பாய்ந்தோடுதே. அன்பின் நதி பாயுதே, என்னில் பாய்ந்தோடுதே. அன்பின் நதி பாயுதே. சொல்லுவோம், அன்பின் நதி பாயுதே. ஹல்லேலூயா. அன்பின் நதி பாயுதே. அப்படியே உங்க ஆவியில, உங்க மனசுல, உங்க கற்பனையில அப்படியே பாருங்க. சிலுவையிலிருந்து ரத்தம் அப்படியே நதி மாதிரி இந்த இடத்துக்கு பாய்ந்து வந்திருக்கு. மகனே மகளே, இப்பயே உன் வீட்டை நினைச்சுக்கோ. இந்த இயேசுவின் ரத்த நதி உன் வீடு வரைக்கும் போறதை நீ மனசுல பாரு. உன் வீடு வரைக்கும் இந்த இயேசுவின் ரத்த நதி போய் உன் வீட்டை அப்படியே சூழ்ந்து கொள்றத பாரு. உன் வீட்டை அப்படியே கிளீன் பண்றத பாரு. உன் வீட்டில் இது வரைக்கும் எவ்வளோ பாவம் இருந்தாலும், சாபங்கள் இருந்தாலும், அதெல்லாம் இயேசுவின் ரத்த நதி